மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும் எல்லாம் சொன்னார் பாரதியார். காரியத்தில் உறுதி வேண்டும்னு கடைசியா சொன்னார். அந்த உறுதி நம்ம ஆரம்பத்திலே விட்டுடுறோம். காரியத்திலே உறுதி இல்லாம பெரிய கடவுள் காக்க வேண்டும்னா காக்காது. எந்த அளவுக்கு நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கீங்க கடைசி வரைக்கும். நாம தோல்வி கண்டு, நமக்கு தோல்வின்னா என்ன வரும்? நீங்க சொல்லி கொடுக்கறதுல 20 பேர் புரிஞ்சுப்பான், 20 பேர் புரிஞ்சிக்க மாட்டான், அதுதான் நம்மளுடைய தோல்வி நம்ம எடுத்துக்கிறோம். அப்படி இல்லை. திருப்பி அவன் நிலைமைக்கு இறங்கி, அது அவனுக்கு புரியல, அதை முதல்ல ஏத்துக்கணும். ஐயோ அவனுக்கு புரியலன்றதை விட 20 பேர் புரிஞ்சுக்கலன்றதை வேற யாராவது பார்த்து நம்ம சரியா சொல்லி கொடுக்கலன்னு நம்மளை சொல்லிடுவாங்களோ அந்த வருத்தம் தான் மேலோங்கி இருக்கு நமக்கு. மார்க்கையும் ரிசல்ட்டையும் தள்ளி வச்சுட்டு குழந்தையினுடைய மனசை புரிஞ்சுக்கிற டீச்சராக நாம் கிளாஸ் ரூமில் இருக்க முடியும் அப்படின்னா அதுக்கு ரொம்ப அபரிமிதமான தைரியம் வேணும். அதுக்கு நாம் எதையாவது படிச்சுட்டே இருக்கணும், நாம் எதையாவது கற்றுக்கிட்டே இருக்கணும். லேர்னிங் இஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ். அது டீச்சர்ஸ் கிட்ட கண்டிப்பாக இருந்தானோ அது நிறைய டீச்சர்ஸ் கிட்ட குறைஞ்சு போச்சு. சாக்ரட்டிஸ் விஷம் கொடுத்து சாகடிச்சது எல்லாருக்கும் தெரியும். ஜெயிலில் இருந்தப்போ நடந்துக்கிட்டே இருந்தாராம். தோழரே நீங்கள் ஏன் நடந்துக்கிட்டே இருக்கீங்கன்னு சாக்ரட்டிஸை கேட்கும்போது, யூனோ வாட் இஸ் செட், விஷம் குடித்த உடனே அப்படி இப்படி நடந்து தான் செத்து போவேன், ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறேன் இப்போவே அப்படின்னு அவர் நடந்துக்கிட்டே இருக்கும்போது அந்த ஜெயிலே இன்னும் 4-5 செல் தாண்டி ஏதோ ஒரு இசை கேட்குது, அவர் காதில் ஒரு மியூசிக் கேட்குதான். உடனே சாக்ரட்டிஸ் சொல்கிறாரு, தோழரே அது என்ன, நீங்கள் எந்த பாட்டு வாசிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது, என்ன இசைக்கருவியில் நீங்கள் வாசிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல, அது என்ன இசைக்கருவி சொல்கிறீங்களா அப்படின்னு இவர் இங்கேருந்து கத்தி கேட்குறார். சாக்ரட்டிஸ் இது மவுத்தார்கன் அப்படின்னு வாசிக்கிறவர் சொல்கிறார், என் வீட்டில் மவுத்தார்கன் இருக்குது, எனக்கு இந்த பாட்டும் தெரியும், எனக்கு வாசிக்க சொல்லி தருவீங்களா? அவர் கேட்குறார், தோழரே நீங்கள் பைத்தியமா, 2 நாளில் உங்களுக்கு மரண தண்டனை கொடுக்க போகிறாங்க, இப்போ இந்த மவுத்தார்கன் வாசிக்க கற்றுக்காட்டி என்ன? சாகும்பொழுது எனக்கும் மவுத்தார்கன் வாசிக்க தெரியுங்கிறது ஒரு பேர் தானே, லேர்னிங். ஒருத்தர் சாகும்போது கூட உன்னை கற்றுக்கிறேன்னு முடிவு பண்ணுறான், நம்ம செத்தாலும் எதையும் கற்றுக்கக்கூடாதுன்னு சில பேர் இருக்கும் இல்லையா? அது நான் யாருன்னு சொல்லலை, நம்மளுடைய ஆட்டிடியூட், பொதுவான ஆட்டிடியூட். உங்களோட ஆட்டிடியூடை, உங்களுடைய ஒரு திங்கிங் எபிலிட்டியை, உங்களுடைய ஒரு தாட் ப்ராசஸை எப்போ நீங்கள் மாற்றிக்கிறீங்களோ உங்களை பார்த்து அந்த குழந்தை தானே மாறுவான். ஓ நான் என் மேம் தினம் ஏதாவது ஒரு புது விஷயம் சொல்கிறாங்க, நான் ஏதாவது ஒன்று புதுசாக படிச்சுட்டு போய் திருப்பி நாளைக்கு மேம் கிட்ட சொல்லணும். யூ ஆர் இன்ஃப்ளூயன்சிங் ஹிஸ் பிஹேவியர். எவ்வளவோ பெரிய மாற்றங்கள்லாம் நீங்கள் அவங்க வாழ்க்கையில் ஏற்படுத்துறீங்க, உங்களுக்கே தெரியாது. நிறைய பாசிட்டிவான விஷயங்கள், நெகட்டிவான விஷயங்கள் நம்ம தெரிஞ்சு வேலை மெனக்கட்டு செய்ய மாட்டோம். பட் பாசிட்டிவ்லி யூ ஆர் இன்ஃப்ளூயன்சிங் சில்ட்ரன் லைக் எனிதிங். அதுக்கு நீங்கள் ப்ளீஸ் எக்யூப் யுவர் செல்ஃப். கார்பரல் பனிஷ்மெண்ட் கொடுக்க முடியலன்னா ஒரு குழந்தைய அடக்க முடியாது அப்படின்றதெல்லாம் கிடையாது. நம்ம அப்படியே பழகிட்டோம். வி ஆர் வயர்ட் தட் வே. ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு சோஷியல் வகுப்பு எடுத்து முடிச்சாச்சு. அந்த டீச்சர் வந்து குழந்தைய கேள்வி கேட்குறாங்க. இது ஒரு கற்பனையான ஒரு விஷயம். காந்திஜி என்ன சொல்லி கொடுத்தார், எதை பின்பற்றினார் அப்படிங்கிறது தான் ஒரு கேள்வி. நீங்கள் என்ன சொல்லுவீங்க அதுக்கு? அகிம்சைன்னு தான் சொல்லுவீங்க, நான் வயலன்ஸ்ன்னு சொல்லுவீங்க. அதை தான் அவர் ஃபாலோ பண்ணாருன்னு சொல்லுவீங்க. குழந்தைக்கு தெரியலையோ புரியலையோ இல்லை, அப்போ பதில் சொல்கிற ஒரு மனப்பாங்கில் குழந்தை இல்லை. ஒன்றுமே சொல்லாமல் குழந்தை அந்த ஆசிரியையே முடிச்சு பார்த்து நின்றுட்டு இருக்கான். ஒன்னதான் கேட்குறேன், காந்திஜி எதை பின்பற்றினார் சொல்லு, இவ்வளோ நேரம் பாடம் எடுத்தனே சொல்லு. திருப்பி குழந்தை பதில் சொல்லலை. 2 தடவைக்கு மேலே அந்த டீச்சருக்கு கோவம் வந்துடுச்சு. பக்கத்தில் மேஜை மேலே இருந்து ஒரு குச்சி எடுத்து, கார்பரல் பனிஷ்மெண்ட் குச்சி எடுத்து என்ன பண்ணுறாங்க, கையை நீட்டு, அடி விழறதுக்குள்ளே திருப்பி ஞாபகப்படுத்தி சொல்லு, காந்திஜி எதை பின்பற்றினார் சீக்கிரம் சொல்லு. கொஞ்சம் நெஞ்சம் தோணினது அந்த குச்சியை பார்த்த உடனே குழந்தைக்கு வராது, சொல்லலை. உச்சபட்சமாக அந்த டீச்சருக்கு ஆன்சரையும் சொல்லணும், ஆத்திரத்தையும் வெளிப்படுத்தணும். குழந்தையுடைய உள்ளங்கையில் 2 அடி வேகமாக போட்டு, காந்திஜி அகிம்சையை தானே பின்பற்றினார், அகிம்சையை தானே பின்பற்றினார், அகிம்சையை தானே பின்பற்றினார், மறப்பியா மறப்பியா மறப்பியா? அவனுக்கு அகிம்சை மறக்குமோ இல்லையோ, இந்த இம்சை மறக்காது. ஸோ என்ன சொல்கிறோமோ அதை நாம் செய்கிறோமா ஆஸ் டீச்சர்ஸ்?
அதாவது உங்களை அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும். அதர் தேன் யுவர் டெக்ஸ்ட் புக்ஸ். சில்ட்ரன் see you as encyclopedia. ஏதாவது ஒரு மேஜிக் என்னோட டீச்சர் என்னோட கிளாஸ் ரூம்ல இன்னைக்கு புதுசா கொண்டு வருவா அப்படின்னு தினமும் பார்க்குறான் குழந்தை. ரொம்ப அழகாக போவோம் நம்ம, தினமே அடிக்கடி போகிற ஹோட்டல் தான் நம்ம போவோம். ஆனால் உள்ள நுழைஞ்சோடனே கேட்குற கேள்வி என்ன? இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? அதுதானே கேட்போம். இந்த ஹோட்டலில் என்னென்னலாம் இருக்குன்னு தெரியும், ஆனாலும் டெய்லி நம்ம கேட்குற கேள்வி என்ன? இன்னைக்கு ஸ்பெஷல் என்ன? இதே கேள்வி தான் குழந்தைங்கப்பா. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் கிளாஸ் ரூமில்? இல்லைப்பா அதே இட்லி சாம்பார். சொல்ல முடியாது. பிகாஸ் ஹி எக்ஸ்பெக்ட்ஸ் அ லாட் ஃப்ரம் யூ. பிடிச்ச உணவு நீங்கள் கேட்ட ஹோட்டலில் ஆர்டர் பண்ணி 40 நிமிஷம் வெயிட் பண்ணி உங்களுக்கு வரல அப்படின்னா நம்ம உச்சபட்சமாக என்ன செய்வோம்? ஹோட்டலை விட்டு நீங்கள் தான் சொல்லணும். என்ன பண்ணுவோம்? வெளியில் போயிடுவோம், வேறு ஹோட்டல் போவோம். அவனுக்கு எதிர்பார்த்தது வகுப்பறையில் கிடைக்கலன்னா அவனால் வெளியில் போக முடியாது. ஹிட் அட் த மேக்ஸிமம். மேம் நான் கொடுக்குறதுல பெஸ்ட்டை கொடுக்குறேன் மேம். அதுக்கப்புறம் வரதும் வராததுன்றது வேற. ஹிட் த மேக்ஸிமம். எங்கே நீங்கள் பெஸ்ட்டாக கொடுக்குறது அப்படின்னா அதர் தேன் யுவர் ஸ்டடீஸ். என் சப்ஜெக்டில் நீ ஃபெயிலா, நோ ப்ராப்ளம், ஐ ஹெல்ப் யூ ஹவு டு கம் அவுட் ஆஃப் த ஃபெயிலியரை ஃபேஸ் பண்ண எத்தனை குழந்தைக்கு தைரியம் கொடுக்குறீங்க? அவங்க தான் ஹிட்டிங் த மேக்ஸிமம். உனக்குள்ளே இருக்கிற பொட்டென்ஷியல் இதுதான், இதை வெளியில் கொண்டு வான்னு எத்தனை குழந்தைகிட்டேருந்து வெளியில் கொண்டு வரும். அவங்க தான் ஹிட்டிங் த மேக்ஸிமம். அதுதான் டீச்சர். அங்கே தான் யூ ஆர் பிகமிங் அ டீச்சர். நோட்ஸ் ஆஃப் லெசன் வச்சோ, ஒரு பிஎட் வச்சுக்கிட்டோ, நம்மக்கிட்ட ஒரு டிகிரிஸ் இருக்கிறத வச்சோ நம்ம ஒரு டீச்சர் ஆகிடலாம். டீச்சராக இருக்கோமா? அவன் மனசில் காலத்துக்கும் டீச்சராக இருக்கமா? அவன் படித்த சப்ஜெக்டோடு சேர்ந்து நம்மளையும் மறந்து போயிடுறானா? இல்லை சப்ஜெக்ட் எல்லாம் தாண்டி நாமளை நினப்பு வச்சுக்கிட்டு இருக்கானா? If you could inspire someone to become a teacher in his life or in her life, you are very successful in